ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன, எதுக்கு இந்த லாங்குவேஜுக்கு இவ்வளோ டிமாண்ட், இந்த லாங்குவேஜ்னால் என்ன யூஸ், இதனால் உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப்ஸ் கிடைக்கும், இதை வச்சு எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம், இதை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெக் பற்றின ஏகப்பட்ட அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜுக்கு உண்மையாலுமே டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபாரினில் இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சு ஒர்க் பண்ணி தரவங்களுக்கு டாலராக தராங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீட்டிலே இருந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கோட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு இவ்வளோ டிமாண்ட் எப்படி வந்துச்சு? நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கலாம். உங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிச்சுன்னா உட்காந்த இடத்துலேருந்தே உங்கள் மூளையை யூஸ் பண்ணி நீங்கள் கோட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு என்னென்னு பார்க்கலாம். லாங்குவேஜ் இஸ் அ மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். ஒருத்தரும் இன்னொருத்தரும் தொடர்பு கொள்கிறதுக்கு, அதாவது பேசிக்கிறதுக்கு லாங்குவேஜ் ஒரு மீடியேட்டராக இருக்குது. அதே மாதிரி நீங்களும் உங்கள் கம்ப்யூட்டரும் பேசிக்கணுன்னா, அதாவது அதுக்கு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு ஒரு மீடியேட்டராக இருக்குது. இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டருக்கு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதை ரீட் பண்ணி அது உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். பட் இங்கே இருக்க ப்ராப்ளம் என்னென்னா, உங்கள் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்னால் நீங்கள் கொடுக்குற ப்ரோக்ராமிங் கோட்ஸை ரீட் பண்ண முடியாது. அதுக்கு தெரிஞ்சது எல்லாமே பைனரி நம்பர்ஸ், அதாவது 0 or 1. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏன்னு இன்புட் கொடுத்தீங்கன்னா அதை கம்ப்யூட்டர் எப்படி ரீட் பண்ணுன்னா 011 00001 இப்படி தான் அது இன்புட் வாங்கி ரீட் பண்ணும். பிகாஸ் அதுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் அதுதான். அதை நம்ம லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். பட் நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ், நம்ம படிக்கக்கூடிய லாங்குவேஜ் என்னதுன்னா அதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதை ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இப்போ மிஷின் லாங்குவேஜ், அதாவது லோ லெவல் லாங்குவேஜுக்கும் ஹை லெவல் லாங்குவேஜ், நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் கம்பைலர். கம்பைலர் வந்து ஹை லெவல் லாங்குவேஜை லோ லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு தரும். அதனால் கம்ப்யூட்டர்னால் 0 or 1 அப்படிங்கிற பைனரி நம்பர்னால் ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல கம்பைலர் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. கம்பைலர் ஒரு லாங்குவேஜோடு சேர்ந்தே வரும். நீங்கள் ப்ரோக்ராமை டைப் பண்ணி முடிச்சக்கப்புறம் கம்பைல் கொடுத்தீங்கன்னா அது லோ லெவல் லாங்குவேஜாக மாற்றி கம்ப்யூட்டருக்கு தரும். நீங்கள் கொடுக்குற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு கமாண்ட், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் சின்டாக்ஸ் இருக்கணும். கம்ப்யூட்டர் நீங்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணி நீங்கள் என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு கொடுக்கும். நீங்கள் இன்றைக்கி பார்க்குற சாஃப்ட்வேர்ஸ், கேம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் எழுதப்பட்டது தான். கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிட்டால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். நீங்கள் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருந்து அதுக்கு ரிலேட்டடாக ஜாப் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும்னு தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துக்கிட்டு இருக்குது. நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. C++, ஜாவா, ஜாவாஸ்கிரிப்ட், பைத்தான், PHP, இந்த மாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்குது. பட் இதில் ஒரு சில லாங்குவேஜுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். C++, ஜாவா, ஜாவாஸ்கிரிப்ட், இந்த லாங்குவேஜஸில் நீங்கள் மாஸ்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடச்சிரும். பைத்தான் இப்போ இருக்கிறதுலே ரொம்ப அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் இதை கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வேணும். நீங்கள் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கணும். உங்களால் ஈஸியாலாம் அதை கற்றுக்க முடியாது. மினிமம் நீங்கள் 6 months அதில் எஃபோர்ட் போட்டால் தான் உங்களால் முழுசாக அதை கற்றுக்க முடியும். நீங்கள் என்ன தான் அதை கற்றுக்கிட்டாலும் உங்களால் அதை வச்சு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு நீங்கள் உங்கள் ஓன் ப்ரோக்ராம்ஸ் எழுதுகிற அளவுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம C ப்ரோக்ராமிங்லேருந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்க்க இப்படி தான் இருக்கும். இதுதான் நீங்கள் கொடுக்குற இன்புட். நீங்கள் இவ்வளோ இன்புட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும்னா இவ்வளோ தான் வரும். ஸோ இப்படி தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கும். ஓகே, இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி கற்றுக்கிறது? நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுன்னு சூஸ் பண்ணிக்கணும். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஒன்றுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. உங்களுக்கு எது தேவையோ அதை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி கற்றுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் அதை கற்றுக்கிறதுக்கான டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நீங்கள் டியூஷன் சென்டர், கிளாஸ் அப்படி இப்படின்னு அலைஞ்செல்லாம் கற்றுக்க வேணாம். உங்களுக்கான சொல்யூஷன் உங்கள் முன்னாடியே இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கான ஏகப்பட்ட டுட்டோரியல்ஸ், கைட், கோட்ஸ் எல்லாமே இப்போ ஆன்லைன்லேயே கிடைக்கிது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம். ஓகே, இப்போ அதை கற்றுக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கான ப்ரீ ரிக்வெஸ்டிக் ரொம்ப கம்மி தான். உங்கள்கிட்ட ஒரு நல்ல PC ஆர் லேப்டாப் இருந்தால் போதும். நீங்கள் அதிலே உங்கள் கோட்ஸ் டைப் பண்ணி கற்றுக்கலாம். உங்கள்கிட்ட PC ஆர் லேப்டாப் இல்லைனா நீங்கள் மொபைல்லேயே கூட கற்றுக்கலாம். மொபைலில் ஒரு ப்ரோக்ராமிங்க்கான ஆப்ஸும் அவைலபிளாக இருக்குது. என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா நீங்கள் சோலோ லேர்ன்கிற ஆப்பில் கற்றுக்கலாம்.
இது ஒரு நல்ல ஆப். நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள்கிட்ட மொபைலும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா, ஒரு பென் அண்ட் பேப்பர் இருந்தால் போதும். உங்கள் கோட்ஸை நீங்கள் எழுதி பார்த்தே கற்றுக்கலாம். நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறதா இருந்தாலும் முதல்ல சி லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. பிகாஸ் இதுதான் பேசிக் ஆஃப் ஆல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சுன்னா மிச்சம் எல்லா லாங்குவேஜும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே, இன்னும் ஏன் கைஸ் வெயிட் பண்ணுறீங்க? உங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்க ஆரம்பிங்க. நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆன்லைன்லேயே கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த சேனலில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கான ஏகப்பட்ட டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அண்ட் டெக் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.